வெல்கம் பேக் டு மை சேனல். சாட்டர்டே மார்னிங். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் லீவில், ஸோ அதனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். மதியானம் பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்கு, அதனால் கொஞ்சம் குக்கிங் வேலை இருக்குது, அதை பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜெட்டிக்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு முதல்ல என்ன டீ தானே குடிப்போம். ஸோ டீ போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஃபான் எந்திரிச்சிட்டாங்க, இன்னும் ஆக்கிஃபா எல்லாம் எந்திரிக்கல. எந்திரிச்சுன்னு பாருங்கள், டிவி பார்த்துட்ருக்காங்க. அஃபான் சரி வாங்க நம்ம போய் டீ போடலாம். டீ தானே ஃபஸ்ட்டு, காலைல எழுந்திரிச்சோன்னே எனர்ஜி. ஸோ டீ போடலாம். ஃபிஷ்ஷு ஃப்ரீசரில் இருக்குது, ஸோ அதை எடுத்து வெளில வச்சிடலாம். எதுக்கு இவ்வளோ பாட்டில் தானே பார்க்குறீங்க? ஸ்வீட் செய்ய தான் இன்றைக்கி. பாருங்கள், இந்த ஜக்கு தான். ஸோ இதில் என்னென்னா சுலைமானி போடலான்னு வாங்கினேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹைல பாப்பா உடுகாசு கிட்டிவா அம்மா क्या होना सो पापा कुट्टी पापा उड़गासु कुट्टी चन्ना उड़गासु साज चन्ना उड़गासु கோமு கவுனு டீ போட்டாச்சு கைஸ். அது என்னன்னு தெரில, டீ காலைல குடித்தாதான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட்டு வேலை பார்க்குறதுக்கு எனர்ஜியாக இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேர்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்லாம் முடிச்சிடலாம். கூட்டுறது, அப்புறம் துணி மடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் சமைக்கிற வேலை பார்க்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நம்ம தால்சாக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, அது கூட மட்டன் ஒரு 4 பீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள், அது கூட உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சிருங்க. கீருக்கு பார்த்திங்கன்னா அரிசி நான் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு கொரன்னு அரைச்சிக்கோங்க. தால்சாக்கு அப்புறம் புளி கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருங்க. ரைஸ் கீருக்கு ஃபஸ்ட்டு பால் போட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க. எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் 65க்கு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம்.
ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். அடி பிடிக்காமல் இருக்கும். சாஃப்ரான் இருந்தால் சாஃப்ரானும் பாலில் ஊற வச்சுருங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட இன்றைக்கி சாஃப்ரான் இல்லை, ஸோ அது இல்லாமல் தான் நான் சமைக்கிறேன். மில்க் மேட் ஆட் பண்ணி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் திக்னஸ் தரும். சுகரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தால்ச்சா வச்சிருந்தோம்ல, நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதில் காய் இது கூட புளி நம்ம ஊற வச்சிருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து டேஸ்ட் பண்ணி குக்கரில் அப்படியே ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோ தால்ச்சா ரெடி. பிஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். கீ போட்டு அதுவும் நீங்கள் வந்து பாதாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க, ஊற வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் கோல்டன் ஆகிறது பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதில் போட்டு ஒரு சில சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் வந்து பிளாக் ப்ராம்ஃபெட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணணும். இப்போ ஃபிஷ் வந்து சேம் மேரினேஷன் தான், ஆனால் இதில் கொஞ்சம் பெப்பரும் அப்புறம் லெமன் ஆட் பண்ணிப்பேன். இதையும் நல்லா மேரினேட் பண்ணி இதில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிடுவோம். ஃபுல்லாக மேரினேட் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். ஸோ வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறேன். ஒரு படி வந்து சமைக்க போகிறேன். ஸோ ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி நெக்ஸ்ட் பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். தம் போட்டு பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், நெக்ஸ்ட் ரைஸாக ரெடி பண்ணணும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு
சிக்கனு, ஃபிஷ்ஷு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரைஸு, தால்ச்சா, ரைத்தா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. கெஸ்ட் வந்துட்டாங்களா, ஸோ வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சுலைமானி போட்டாச்சு. சுலைமானி போட்டு அதுவும் குடித்தாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது. அதனால் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு கேக் வாங்கி சும்மா கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து டேவை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.